வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரைன் பஸ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தீவிரமடையும் டெங்கு 124 சுகாதார பிரிவுகள் அதிக அபாயத்தில். டெங்கு நுழம்பு பெருக்கும் கோமாக்கம் பேருந்து டிப்போவிற்கு 25,000 ரூபாய் அபராதம். அனைத்து பிரதேச செயலகங்களிலும் அட்டை மூலம் பணம் செலுத்தும் வசதி அறிமுகம். கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் 12 மணி நேர நீர்வெட்டு. அஸ்வசும முதியோர் கொடுப்பனவு இன்று முதல் வங்கிக் கணக்குகளில். 100 ரூபாய் தர மறுத்த கல்லூரி மாணவர்கள் மீது தாக்குதல், 4 இளைஞர்கள் கைது. இலங்கைக்கு சர்வதேச அங்கீகாரம், உலகின் முன்னணி தீவாக மகுடம். இணைய வியாபாரத்தில் அதிக வருமானம் என கூறி லட்சக்கணக்கில் மோசடி, இளைஞன் கைது. ஜூலை முதல் வெப்பம் தீவிரம், அக்டோபரில் கனமழை, காலநிலை குறித்து புதிய தகவல். அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் மருத்துவர் சமில் விஜயசிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தென்மேற்கு பருவமழை காரணமாக மே, ஜூன், ஜூலை மாதங்களில் டெங்கு பரவல் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு 600 இருந்த தினசரி நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போது 1000 தாண்டியுள்ளது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 4 மடங்கு அதிகமாகும். இந்த ஆண்டில் இதுவரை 56,426 நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். இதில் ஜூன் மாதத்தில் மட்டும் 22,000 நோயாளிகளும், மே மாதத்தில் 8,500 நோயாளிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதுவரை 35 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக மருத்துவர் தெரிவித்தார். பதிவான நோயாளர்களில் சுமார் 50% மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். மேலும் காலி, மாத்தறை, ரத்தினபுரி மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளிலும் டெங்கு நோய் வேகமாக பரவி வருகின்றது. தற்போது நாடு முழுவதும் 124 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் அதிக அபாய பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன என மருத்துவர் சமில் விஜயசிங் தெரிவித்தார். சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள கோமாகம டிப்போ வளாகத்தினுள் டெங்கு நுழம்புகள் பெருகும் இடங்கள் காணப்பட்டமை காரணமாக அந்த டிப்போவுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்குமாறு கோமாகம நீதிவான் ரஜேந்திரா ஜெயசூரிய நேற்று உத்தரவிட்டுள்ளார். கோமாகம சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் பிடிபெண பொது சுகாதார பரிசோதகரினால் நீதிவான் நீதிமன்றில் விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னரே இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. குறித்த பொது சுகாதார பரிசோதகரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னர் டிப்போ வளாகத்தை சுத்தம் செய்யுமாறு அறிவித்து 4 தடவைகள் சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டிருந்தமையும் நீதிமன்றத்தில் தெரியவந்துள்ளது. இதேவேளை டெங்கு காய்ச்சல் அதிகரிப்பு காரணமாக கொழும்பில் உள்ள கட்புல மற்றும் அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதன்படி மூடப்பட்டுள்ள குறித்த பல்கலைக்கழகம் எதிர்வரும் 13ஆம் தேதி மீளத் திறக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலகங்களின் அரசு சேவைகளுக்காகவும் கடன் அட்டை மற்றும் வரவட்டை மூலம் பணம் செலுத்துவதற்கான புதிய வசதி பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் மயமாக்கலூடாக அரசு சேவைகளை மேலும் திறமையானதாகவும் வெளிப்படைத்தன்மை கொண்டதாகவும் மக்கள் நலன் சார்ந்ததாகவும் மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு இணையாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அங்குரார்ப்பண விழா நேற்று திம்பிரிகசியாய பிரதேச செயலகத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. இதன்போது திம்பிரிகசியாய பிரதேச செயலகத்தின் பதிவாளர் பிரிவு மற்றும் வாகன வருமான உத்தரவு பத்திர பிரிவிற்காக நிறுவப்பட்ட POS இயந்திரங்கள் திறந்து வைக்கப்பட்டதுடன் பிறப்பு சான்றிதழ்கள் மற்றும் வாகன வருமான வரிப்பத்திரங்கள் அடையாள ரீதியாக விநியோகிக்கப்பட்டன. கொழும்பு மாவட்ட செயலகத்தின் வழிகாட்டலின் கீழ் அரசு வங்கி ஒன்றின் நிதி மற்றும் தொழில்நுட்ப பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படும் இத்திட்டத்தின் மூலம் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள 13 பிரதேச செயலகங்களையும் உள்ளடக்கும் வகையில் பொதுமக்கள் கடன் அட்டை மற்றும் வரவட்டையை பயன்படுத்தி பாதுகாப்பாக பணம் செலுத்த முடியும். இந்த புதிய முறையின் மூலம் பொதுமக்கள் பணம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இல்லாதொழிவதுடன் குறுகிய காலத்திற்குள் திறமையான சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கொடுக்கல் வாங்கல்கள் மிகவும் பாதுகாப்பானதாகவும் வெளிப்படைத்தன்மை மிக்கதாகவும் அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் பண மோசடிகள் மற்றும் பணம் காணாமல் போகும் அபாயத்தை குறைத்தல், அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் முறையாக பதிவு செய்தல் மற்றும் கணக்காய்வை எளிதாக்குதல் ஆகியவற்றுடன் நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கும் இந்த வேலை திட்டம் பங்களிக்கும் என பிரதமர் மேலும் தெரிவித்தார். கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு 12 மணி நேரம் நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது.
இந்த நீர் விநியோக தடையானது நாளை காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரையான 12 மணித்தியால காலப்பகுதியில் அமலாகும் என அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. மின்சார விநியோக கட்டமைப்பின் முள்ளேரியா உப மின் நிலையத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் தெஹிவளை நீருந்து நிலையம் மற்றும் மாளிகாவத்தை லைட் ஹவுஸ் நீருந்து நிலையம் ஆகியவற்றின் மேம்பாட்டு பணிகள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. இதன்படி கொழும்பு 1 முதல் 15 வரையான அனைத்து பகுதிகளில் இந்த நீர் விநியோகம் அமலாக உள்ளது. அத்துடன் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கோட்டை, பத்ரமுள்ள, பெலவத்தை, கோகந்தர, ஹொஸ்வத்தி, தலவத்துகொட, ராஜகிரிய, மெரிகான, மாதிவெல, நுகைகுடு, நாவல, கொலன்னாவ, ஐநூர், கொட்டிகாவத்தை, அங்கொட, வெள்ளம்பிட்டிய, ஒருகொடவத்தை, கடுவல, மகரகம, புரலஸ்கமோ மற்றும் பிளியந்தலி ஆகிய இடங்களில் நீர் விநியோக தடை அமலாக உள்ளது. அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் கீழ் ஜூன் மாதத்திற்கான 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கான கொடுப்பனவு இன்று முதல் பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதலாம் கட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட 6,21,761 முதியோர்களுக்கு மொத்தமாக 310 கோடியே 80 லட்சத்து 50,000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 76,139 முதியோர்களுக்கு 38 கோடியே 6,95,000 ரூபாய் அவர்களுக்கான அஸ்வசும வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்படவுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் தகுதியுடைய பயனாளர்கள் இன்று முதல் தங்களது வங்கிக் கணக்குகளூடாக குறித்த கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குருநகல் பகுதியில் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் இருவர் 100 ரூபாய் பணத்தை கொடுக்க மறுத்ததால் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாரின் தகவல்படி இந்த சம்பவம் கடந்த ஜூன் 25ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. வயம்டெக் என்ற தொழில்நுட்ப கல்லூரியில் கல்வி பயின்று பமுனகேதர பகுதியில் தங்கியிருந்த 19 வயதுடைய 2 மாணவர்கள் தங்களது தங்குமிடம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். இதன்போது சந்தேக நபர்கள் மாணவர்களிடம் 100 ரூபாய் பணம் கேட்டுள்ளனர். பணத்தை கொடுக்க அவர்கள் மறுத்ததால் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து மாணவர்கள் இருவர் மீதும் கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. காயமடைந்த மாணவர்கள் இருவரும் சிகிச்சைக்காக குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 19, 24 மற்றும் 25 வயதுடைய இளைஞர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் ஹெபல்லவ மற்றும் வீரமுகேதர பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மீது சட்டவிரோதமாக கூடி பலவந்தமாக பணம் பறிக்க முயன்றமை மற்றும் காயம் ஏற்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அவர்களை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். வவுனியா மாநகர சபை செங்கோல் மீட்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் RMJS ரத்னமெலாலா தெரிவித்தார். வவுனியா மாநகர சபையின் செங்கோல் பதக்கம் மற்றும் முதல்வர் ஆடிய என்பன காணாமல் போனதாக சபையின் செயலாளரால் வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய வவுனியா OR சின்னக்குளம் பகுதியில் இருந்து வவுனியா மாநகர சபைக்குரிய செங்கோலை மீட்டெடுத்தனர். முன்னாள் மேயர் வழங்குமாறு கூறி அவருடைய நண்பர் ஒருவர் அங்கு கொண்டு சென்று செங்கோலை வழங்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அங்கு கைப்பற்றப்பட்ட செங்கோல் வவுனியா நீதிமன்றில் நேற்று போலீசாரால் ஒப்படைக்கப்பட்டது. இதனை அடுத்து குறித்த செங்கோலை வவுனியா மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளரிடம் ஒப்படைக்குமாறு மன்றினால் போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதை அடுத்து குறித்த செங்கோல் உள்ளூராட்சி உதவி ஆணையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய முன்னாள் மேயர் மற்றும் பெண்ணொருவர் உட்பட 4 நபர்களையும் கைது செய்ய நீதிமன்ற அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் அவர்கள் பயன்படுத்திய சொகுசு காரினையும் போலீசார் தேடி வருவதாகவும் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மேலும் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டிற்கான உலகின் சிறந்த தீவுகளுக்காக சுற்றுலா தலங்களின் தரவரிசையில் இலங்கை முதலிடத்தை பெற்றுள்ளது. சர்வதேச சுற்றுலா ஊடகமான பிக் 7 டிராவல் நடத்திய அண்மைக்கால மதிப்பீட்டின்படி இயற்கை அழகு, பல்லுயிர் பெருக்கம், கலாச்சார பாரம்பரியம், சுற்றுலா அனுபவங்கள் மற்றும் உலகளாவிய பிரபலம் உள்ளிட்ட பல காரணிகளின் அடிப்படையில் இந்த தரவரிசைப்படுத்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய உலகின் முன்னணி தீவு சுற்றுலா தலங்களாக நீண்ட காலமாக கருதப்பட்டு வந்த கிரீஸ், போர்த்துகல், அயர்லாந்து மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளை பின்தள்ளி இலங்கை முதலிடத்தை பிடித்துள்ளது. இலங்கையின் தனித்துவமான பல்லுயிர் பெருக்கம், வளமான கலாச்சார பாரம்பரியம்
மையம் மற்றும் ஒரு சிறிய நிலப்பரப்பிற்குள் பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளை அனுபவிக்கக்கூடிய சுற்றுலா வாய்ப்புகள் என்பன இந்த வெற்றிக்கு முக்கிய காரணங்களாக அமைத்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இயற்கை சூழல், கலாச்சாரம், வனவிலங்கு அனுபவங்கள் மற்றும் இலகுவான போக்குவரத்து வசதிகள் போன்றவற்றை ஒரே சுற்றுப்பயணத்தில் அனுபவிக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் மீது சுற்றுலா பயணிகளின் கவனம் அதிகரித்துள்ள நிலையில் இலங்கை உலகின் தீவு சுற்றுலாத்துறையின் புதியதொரு மைல்கல்லாக மாறி வருவதாகவும் அந்த மதிப்பீட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இணையமூடாக வியாபாரம் செய்து அதிக அளவில் பணம் சம்பாதிக்க முடியும் என நம்ப வைத்து 43 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை மோசடி செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வடமேல் மாகாண கணினி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளில் பேஸ்புக் மற்றும் டெலிகிராம் சமூக ஊடகங்கள் வழியாக நபர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி இணைய வியாபாரத்தில் முதலீடு செய்தால் அதிக வருமானம் கிடைக்கும் என கூறி மோசடியில் ஈடுபட்டிருந்தது தெரியவந்துள்ளது. இதன்படி சந்தேக நபர் மொத்தமாக 43,86,219 ரூபாயை மோசடி செய்துள்ளதாகவும் அதில் 5 லட்சம் ரூபாய் தனிப்பட்ட தேவைகளுக்காக முறையற்ற வகையில் பயன்படுத்தியிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர் பேருவளை பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவத்தில் வடமேல் மாகாண கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா மாமடுவு பகுதியில் கன்றுத்தாச்சி பசு ஒன்றை திருடி இறைச்சிக்காக விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் சிவில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உட்பட மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக மாமடுவு போலீசார் தெரிவித்துள்ளனர். சுமார் 1,50,000 ரூபாய் பெறுமதியான பசு ஒன்று திருடப்பட்டதாக கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து மாமடுவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். அதன் அடிப்படையில் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளில் மேய்ச்சலுக்காக அப்பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் கட்டி வைக்கப்பட்டிருந்த கன்றுத்தாச்சி பசுவை சந்தேக நபர்கள் திருடிச் சென்றமை தெரிய வந்துள்ளது. மேலும் திருடப்பட்ட பசுவை இறைச்சிக்காக அப்பகுதியில் உள்ள இறைச்சிக்கடை ஒன்றிற்கு விற்பனை செய்திருந்ததும் போலீஸ் விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் லோரி வண்டியும் வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்றைய தினம் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் அம்பத்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். காற்று தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். காற்றின் வேகம் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டராக இருக்கும். மன்னாரூடாக முல்லைத்தீவு முதல் புத்தளம் வரையான மற்றும் அம்பாந்தோட்டையூடாக மாத்தறை முதல் பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் காற்றின் அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். தீவை சுற்றியுள்ள ஏனைய கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். மன்னாரூடாக முல்லைத்தீவு முதல் புத்தளம் வரையான மற்றும் அம்பாந்தோட்டையூடாக மாத்தறை முதல் பொத்துவில் வரையான கடற்பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சுற்றியுள்ள ஏனைய கடற்பகுதிகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படலாம். கொழும்பு, காலி மற்றும் அம்பாந்தோட்டையூடாக சிலாபு முதல் பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் அலைகளின் உயரம் சுமார் 2.0 தொடக்கம் 2.5 மீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டின் ஜூலை மாதம் முதல் எதிர்வரும் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் அதிக அளவில் வெப்பநிலை நிலவும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் அக்டோபர் முதல் நவம்பர் வரையான காலப்பகுதியில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் நைனாதீபு 2ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் ஆஸ்திரேலியாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பாலசுப்ரமணியம் திவா அவர்கள் 2/7/2026 வியாழக்கிழமை அன்று ஆஸ்திரேலியாவில் காலமானார். அம்பாறை கல்முனையை பிறப்பிடமாகவும் மட்டக்கிடப்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுவர்ண ஜெயந்தி ஃபீலிக்ஸ் அவர்கள் 2/7/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம்
காரிநகர் வலந்தலையை பிறப்பிடமாகவும் கொழும்பு கல்கிசியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தேவகல்யாணி சமாநாதன் அவர்கள் 1/7/2026 புதன்கிழமை அன்று கொழும்பில் காலமானார். யாழ்ப்பாணம் காரிநகர் வலந்தலை மாப்பாட ஊரினை பிறப்பிடமாகவும் சுவிட்சர்லாண்டை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு ரத்னம் கண்ணதாசன் அவர்கள் 2/7/2026 வியாழக்கிழமை அன்று சுவிட்சர்லாந்தில் காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.